இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறா. எல்லாருக்கும் போல் கனவுகளோட கற்பனைகளோட ஒரு நல்ல வேலை பார்க்குற மாப்பிள்ளை கிடச்சிருக்கிறாரு, டீசெண்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம கூட இதோட நிறுத்தக்கூடாது, அவளும் ஒரு நல்ல டிகிரி முடிச்சிருக்கா, நம்ம இதுக்கு மேலே எம்பிஏ படிக்கணும்னெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் போகிறா. ஸோ முதல் 2-3 நாளைக்கெல்லாம் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கார். பட் போன நாளில் இருந்தே மாமியாரோ நாத்தனாரோ எங்கே உன் நகையெல்லாம் கொண்டு வந்து காட்டு, நாங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரலைங்க, நான் போட்டுட்ருக்கிறது தான். இப்போ அங்கேருந்து மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஒரு 4 வளையல் போட்டிருக்கலாம், அல்லது ஒரு செயின் ஒரு நெக்லஸ் போட்டிருக்கலாம், ஒரு கம்மலும் ஒரு ஜிமிக்கியும் போட்டிருக்கலாம். இதுதான் நான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் அப்பனுக்கு தெரியாதா நகையெல்லாம் கொடுத்து அனுப்பணும்னு? பேசும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி 50 பவுன் போடுறேன்னா அப்புறம் மணவரையில் வந்து பார்த்தா 45 பவுனுங்கிறான். ஏன் நகையை கொடுக்கணும்னு தெரியாதா அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவனை வர சொல்லு முதல்ல அப்படின்னாப்புல. அத்தை நான் பேசுகிறேங்க அத்தை எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில் செல்ஃபோன் அவ்வளவு இது இல்லை. அப்போது லேண்ட்லைனில் கூப்பிட்டு அவள் தன்னுடைய அப்பாவுக்கு பேசுகிறா. அப்பா இந்த மாதிரி எங்கள் மாமியார் நாத்தனார் எல்லாம் நகையெல்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்கன்னு. அட இவ்வளவு தானே, நீ ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுமா அப்படின்னு கேட்குற. சொன்ன உடனே அந்த அம்மா கிட்ட கொடுத்த உடனே அந்த அம்மா ஃபோன் எடுத்த உடனே எகிர ஆரம்பிச்சிருது. அதை எப்படி நீங்கள் பொண்ணை வெறும் பொண்ணை அனுப்புவீங்க? எங்கள் கிராமமே வந்து பொண்ணை பார்க்கறதுக்கு வந்திருக்குது, அவங்க மருமக என்ன கொண்டு வந்தான்னு கேட்குறாங்க, எனக்கு காட்டுறதுக்கு கூட இருக்காதா அப்படின்னு கேட்க. அம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா, நான் நாளைக்கு வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ஏதோ கிராமத்தில் எல்லாரும் பார்த்து அவங்களுக்கு மத்தியில் மருமக பாரு எவ்வளோ கொண்டு வந்திருக்கான்னு காட்டிக்கணும்னு சில பேர் நினைக்கிறது உண்டு தானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பா வர்றார். ஸோ அடுத்த நாள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பலகாரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு சந்தோஷமாக மக வீட்டுக்குள்ளே வர்றார். வீட்டுக்கு வந்து அதை கொடுக்குற வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்குது. இது என்னது, இது இவ்வளவு மெலிசாக இருக்குது இந்த செயின், இதுவா, இது 5 பவுன் இருக்காதே, நம்ம செட்டியாரை வர சொல்லுங்க, நகைக்கடை செட்டியாரை, அவரை எடை போட சொல்லலாம் அப்படிங்குது. இவருக்கு மனசில் ஐயோ எங்கேயோ ஏமாந்து போய் நம்ம பொண்ணை இந்த வீட்டில் கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் வருது அவருக்கு.